லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. கழுத்துற தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மேம் கழுத்துற தோஷம் அப்படின்னா? இப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து நடுவில் வருவாங்க போவாங்க, நம்ம அதை எதுவும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் வராது. பட் கலத்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கழுத்துற தோஷம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் கலத்தரம். கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து பாவ கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது. சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் கல்யாண வாழ்க்கைங்கிறது 7ஆம் பொருத்தம் தான். ஏதோ ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து போய் நம்ம வேணும், குடும்பம் வேணும், நம்ம குழந்தைகள் வந்து ஒரு நல்ல விஷயத்தில் இருக்கணும். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட பார்க்கும்போது நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்ககிட்ட 2-3 லவ்வில் இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் லவ் அஃபேர்ஸ் இருக்கும். குறிப்பாக வந்துட்டு செவ்வாய் சனி காம்பினேஷன் இந்த 7ஆம் பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான தாக்கங்கள் கொடுக்கும்? ஒரு கூச்சல், இறைச்சல், சண்டை சச்சரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சண்டை பிடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சுக்கிரன் ராகு இவங்க 2 பேர் இருந்தாங்க. இந்த 2 கிரகங்கள் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரகசிய உறவுகள் வச்சுருப்பாங்க. தவறான ஒரு ஈர்ப்பு இருக்கும். திருமணத்துக்கு அப்புறமும் தவறான ஈர்ப்பு இருக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7க்குரியர் 8ல் போய் மறையிறது ஒரு விதத்தில் பாதிப்பு தான். அந்த திசை வரும்போது பிரிஞ்சிருவாங்க. இப்போ 7க்குரியர் வந்து குருன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து கிரியா சரண்யா மேம். அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம். இந்த தோஷங்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில் வந்துட்டு கழுத்துற தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மேம் கழுத்துற தோஷம் அப்படின்னா? நீங்கள் கலத்திரம் ஜோதிடத்தில் கலத்திரம் என்று பார்த்தீங்கன்னா திருமணம், வாழ்க்கை துணைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலத்தரம் இப்போ மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் கலத்தரம் என்றால் கணவன் வாழ்க்கை துணை மூலிமா கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவியால் கலத்தரம்னா திருமணத்தில் ஏற்படும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள், அதால் ஏற்படக்கூடிய மரணங்கள், இதை குறிக்கிறது தான் வந்து கலத்தர ஸ்தானம் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ இல்லையோ வாழ்க்கையில் ஒரு இப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து நடுவில் வருவாங்க போவாங்க, நம்ம அதை எதுவும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் வராது. பட் கலத்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஆய்வு தேவைப்படும். ஏன்னா சில இடத்துல வந்து கலத்தர தோசை ஹெவியாக இருந்தால், இப்போ திருப்பூரில் அந்த அண்ணெல்லாம் இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இல்லாத பணங்களை செலவுகளை. பட் அந்த கலத்தர தோஷம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் ஒரு மரணம் கூட ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. கண்டிப்பாக. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு கழுத்துற தோஷம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதாவது 7ஆம் இடம் தான் வந்து கலத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் கலத்திரம். ஸோ அந்த 7ஆம் இடத்தை தான் திருமணத்துக்கான இடமா வச்சுருக்காங்க. இப்போ லக்னத்துலேருந்து 7ஆவது இடத்தை பார்த்தா தான் கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து பாவ கிரகங்கள் சேர்ந்துருக்கக்கூடாது. சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கலத்திர தோஷம் தான் வரும். இப்போது ராகு சுக்கிரன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பாதிப்பு ஏற்படும். ஆண்களுக்கு ராகு சுக்கிரன் சேர்ந்து இருந்துச்சுன்னா பாதிப்பு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு காம்பினேஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு வர முடியும். இதே வந்து 7ல் சூரியன் இருந்துச்சுன்னா 1க்கும் 2 பட்ட திருமணங்கள், கட்டி ஒன்று வந்து அஃபிஷியலாக இருக்கும், 2-3 வந்து அன்அஃபிஷியலாக இருக்கும். 7ல் சூரியன் இது எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லலாம் முடியாது. அவங்க என்ன வந்து பாதசாரம் வாங்கியிருக்காங்க, எந்த கிரகங்களால் பார்க்கப்படுறது அப்படின்னு. இப்போ உடனே எல்லாரும் ஜாதகத்தை எடுத்து பார்த்து 7ல் சூரியன் இருக்குன்னு வீட்டில் இருக்க மட்டும் சண்டை போடுறதுனால எந்த பிரச்சனைலாம் கிடையாது. அதோட அமைப்பு இது வந்து ஒரு மேற்பார்வையாக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலபுருஷத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷம் என்ன கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க செவ்வாய். மேஷத்துக்கு 7 என்ன துலாம். அப்போ துலாம் வந்து அவங்க வந்து சுக்கிரன் வீடு. அப்போ செவ்வாய்ங்கிறது கணவன், சுக்கிரங்கிறது மனைவி. அந்த 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்க வந்து நெருப்பாக இருப்பாங்க. சுக்கிரன் வந்து பெண்களை வந்து ஒரு எப்படி சொல்கிறது நீராக இருந்து அணைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பஸ்தானத்துக்கு வருவோம். குடும்பஸ்தானத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அடுத்தனா ரிஷபம் சுக்கிரன். இங்கேருந்து நேராக 7ஆம் ஸ்தானத்தை பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகம் செவ்வாய். இப்போ இதுவும் ஒரு 7ஆம் பொருத்தம்பாங்க. அடுத்தது நம்ம 3ஆவதுக்கு வருவோம். மனதைரியம், மனதிடம்,
மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 3ஆம் பாவம். அப்போ அது வந்து புதன் வீடு. நேராக வந்து பார்த்தீங்கன்னா குரு வீடு. குரு வந்து 7ஆம் இடத்துல பாதக அதிபதி. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் கல்யாண வாழ்க்கைங்கிறது 7ஆம் பொருத்தம் தான். ஏதோ ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து போய் நம்ம வேணும், குடும்பம் வேணும், நம்ம குழந்தைகள் வந்து ஒரு நல்ல விஷயத்தில் இருக்கணும், குழந்தைங்க எதுவும் எப்படி நல்ல ஒரு விஷயத்துல வளரணும், நல்ல சூழல்ல வளரணும் அப்படின்னு பார்க்கும்போது விட்டு கொடுத்த அந்த காலத்துல எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தன்மை கொஞ்சம் கம்மி ஆயிட்டனால தான் சிங்கிள் பேரண்ட் விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அப்படின்னு பார்த்தா நிறைய விட்டு கொடுத்து போயும் தீராத விஷயங்களால பிரிவினங்கள் ஏற்படுது. ஸோ அந்த கலத்தர தோஷம் அப்படிங்கிற விஷயங்கள் அதனால பாதிக்கப்படுது. இப்போ இதே வந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கும் 2 பட்ட லவ், ஒரு உங்ககிட்ட பார்க்கும்போது நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்ககிட்ட 2-3 லவ்ல இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் லவ் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது அந்த இது இருக்கும். பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதி ஒரு 2-3 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு கலத்தர தோஷம் தான் வரும். செவ்வாய் கூட 2-3 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு கலத்தர தோஷம் தான் வரும். இந்த மாதிரி கிரக சேர்க்கைங்கன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு பண்ணும்போது பாதிப்புகள் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஜென்ஸுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்கணும், அப்போ தான் மனைவி மூலியமாக லாபம் இருக்கும். லேடிஸுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும். இப்போ சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலத்தர தோஷத்தில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. எதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் பார்க்குறீங்களோ எனக்கு நம்ம அதை பற்றி இல்லை. கலத்தர தோஷம் இருக்கும்போது இது வந்து பாதிப்புகள் எப்படின்னா நல்ல பார்வைகள், கிரக பார்வைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வீரியம் அப்படிங்கிற விஷயம் கம்மி ஆகும். இல்லாட்டினா பாதிப்பு 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி கலத்தர தோஷம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா மைனஸும் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸும் பண்ணி வைக்கலாம். கலத்தர தோஷம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்துலேருந்தே உருவாகிட்டது. இப்போ பாஞ்சாலி பார்த்தீங்க அப்படின்னா 5 கணவர்கள். அது வந்து இயற்கையாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பழத்தை அர்ஜுனன் கொண்டு வரும்போது அவங்க அம்மா பகிர்ந்துக்கங்கன்னு சொல்லும் போது 5 பேர் நம்ம சேர்ந்து கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வருது. அதில் வந்து தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்போ இந்த 5 பேர் பண்ணும்பொழுது அப்போ வந்து கலத்தர தோஷம் இருக்கிறனால தான் அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்களால் இருந்து அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். அப்போ அதில் வந்து சகாதேவன் வந்து நல்ல ஜோதிடம் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க தாய்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ள மன பிரச்சனைகளாக இருக்குது, நம்ம வந்து கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போய் எல்லாரும் உள்ளே போகும்போது தர்மர் மட்டும் போகவே இல்லை. தர்மர் மட்டும் ஏன் போகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த பிறவி கர்மாவை நான் இந்த ஜென்மத்திலே நான் கழிச்சுக்கிறேன். நான் ஏன் அவருக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த தர்மன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அவர் அந்த பரிகாரத்தை கூட அவர் செய்யறதுக்கு தயாராக இல்லை. நான் கழிச்சுட்டு நான் மறுபடியும் வாழ்ந்தேன் அப்படின்னா மறுபடியும் அடுத்த பிறவியில் நான் இதை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அர்த்தநாரீஸ்வரன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஈரோட்டில் இருக்கல அர்த்தநாரீஸ்வரன் கோயில், சிவன் பாதி. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய கலத்தர தோஷத்துக்கு ஒரு மிக பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம். திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு தர்மர் வாசலே இருந்துட்டு போகாத கோயில் அது. அப்படி இருக்கும்போது கலத்தர தோஷம் நம்ம இதே வரும். ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம இன்னொருத்தவங்க ஃபேமிலியை கெடுத்திருப்போம், இன்னொருத்தவங்க வாழ்க்கையை நம்ம பறிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள நம்ம என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்தோமோ அந்த பிரச்சனையெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதா கலத்தர தோஷம். மாங்கல்ய தோஷம்னா கூட பரவாயில்லங்களா, அதுக்கு கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் கலத்தர தோஷங்கிறது நம்ம பூர்வ கர்மாவோட நம்ம மற்ற குடும்பத்தை கெடுத்ததோட வரும். இது எங்கே போய் நிப்பாட்டும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க இறக்குறோம், நம்ம அந்த கடைசி சடங்கு செய்கிறதுக்கு இப்போ ஒரு 2-3 ஒய்ஃப்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடிக்கு யார் வந்து கடைசியாக வந்து இது பண்ணுறது, யார் சாங்கியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடிச்சுக்குவாங்க தெரியுங்களா. அது கூட கலத்தர தோஷத்துக்கு வரும். கலத்தர தோஷங்கிறது திருமணத்தால் பாதிப்பு உண்டாக்கி அதால் மன உளைச்சல் நம்ம மற்றவங்களுக்குலாம் எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் கலத்தர தோஷம் தான். அடுத்து வந்து இந்த காம்பினேஷன் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக வந்துட்டு செவ்வாய் சனி காம்பினேஷன் இந்த 7ஆம் பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும்? இப்போ ஒரு கட்டத்தில் செவ்வாய் சனி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 பேருமே வந்து அசுப கிரகங்கள் தான். ஒரு வீட்டில் வந்து 2 சண்டை போட்டுக்கிறவங்களும் இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு எப்பவுமே ஒரு கூச்சல், இறைச்சல், சண்டை சச்சரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா சண்டை பிடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹஸ்பண்டு கேட்பாங்க, நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சண்டைக்கு அப்புறம் ஒரு பாசம் இருக்கும். இந்த காம்பினேஷன்ஸில் இருந்து அது இருக்கும். அப்போ அதில் வந்து இப்போ செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னா அதில் எது ஆக்டிவேட் பண்ணணும், எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் கம்மி பண்ணிடுறோம். 2யுமே சேர்ந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளாரே இருப்பாங்க. மன போராட்டமாக இருக்கும். அதால் வீட்டில் திடீர்னு சத்தம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால அதை பார்த்து நம்ம எந்த பிளானட் ஆக்டிவேட் பண்ணமோ அது பண்ணாமல் கரெக்டாக இருக்கும். நிச்சயமா. இதே போல் சுக்கிரன் ராகு
இவங்க 2 பேர் இருந்தாங்க. இந்த 2 கிரகங்கள் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரகசிய உறவுகள் வச்சிருப்பாங்க. தவறான ஒரு ஈர்ப்பு இருக்கும். திருமணத்துக்கு அப்புறமும் தவறான ஈர்ப்பு இருக்கும். பழகிருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ! இதுலேருந்து எப்படி வரதுன்னு தெரியாம சில பேர் தவிச்சுட்டு இருப்பாங்க. என்ட்ட இப்போ ஒரு 1 1/2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு கிளையண்ட் வந்தாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு தான் நாங்கள் தெரியாம பழகிட்டோம். பட் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல. இதை எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல. எனக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம அதுக்கான முறையான பரிகாரங்களை செஞ்சு, ஒரு வாரத்திலேயே அவங்களோட விஷயத்த 10 வருஷமா போயிட்டு இருந்த விஷயத்த இந்த கிரியா யோகத்தின் மூலியமா அதுக்காக எல்லாமே 10 நாள்ல முடிஞ்சிருமான்னு சொல்லலை. அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்திருக்கு. ஸோ தவறான ஈர்ப்பு, ரகசியமான உறவுகள் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் சில ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்குவாங்க. மனநிலைமை அவங்களுக்கு என்றைக்குமே சரியாகவே இருக்காது. இதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். கடன் இப்போ யாராவது ஒரு பழக்கங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக நிறைய கடன்களை கூட இந்த டைமில் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டும் அப்போ இந்த புரிதல் வந்து அந்த கிரகச்சேர்க்கை வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அந்த டைம் முடிஞ்சுன்னா அவங்க விலகிடுவாங்க. பட் இதுக்காக அவங்க பட்ட அவமானங்கள், அசிங்கங்களை வந்து பின்தொடரும். அப்படியே இது வாழையடி வாழையாக ஒரு வீட்டில் பெண் குழந்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் சேரும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகாமல் இருக்கிறது அவங்க பிற்காலத்துக்கு நல்லது. இதே வந்து சுக்கிரன் கேது இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலாபலன்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்? இது இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு ஆர்வங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். திருமணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்யோன்யம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ சுக்கிரன் கேது கேட்டிங்கன்னா கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பற்றற்ற வாழுதல். அவங்க வந்து உலக ஆசைகள் ஆப்போசிட்டா இருக்கும். இது வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ நீங்கள் கேதுவை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வேலை பார்க்க மாட்டாரு. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் போய் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் போகிறதுக்கு கல்யாணம் பண்ணாமல் போயிருந்தா பரவாயில்ல. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் ஜென்னோ லேடியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்களை போய் கரெக்டாக போய் சேரணும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல கேதுவை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, சுக்கிரன் தான் ஆக்டிவேட் பண்ணணும். கேது ஆக்டிவேட் பண்ணும்போது சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை தேடி போயிட்டாங்க, துறவியாக போயிட்டாங்க. ஏன்னா உலகப்பற்றுலேருந்து விடுபடுறதா வந்து கேது. ஸோ தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் சுக்கிரன் கேது காம்பினேஷன்ஸ் இருக்கிறவங்க சுக்கிரன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்க. கேதுவை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. 7ஆம் பாவகத்தில் வந்து சனி இருந்தார், சனி பகவான் இருந்தாருன்னா அது அவங்களோட அந்த ஜாதகருடைய இயல்பு அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமண தாமதம் ரொம்ப லேட் ஆயிரும். ஏழு சனி இருந்துச்சுன்னா திருமணம் ரொம்ப தாமதமாக இருந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறமாச்சும் அந்த வாழ்க்கை அவங்க நல்லா வாழுவாங்கன்னு கேட்டால் அவங்களோட பாசமோ உணர்ச்சிகளோ வெளிப்படுத்துறதுல வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து ஸ்லோவாகவே இருப்பார். அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது கல்யாணம் பண்ணிடுவார். அவர் பிகேவ் பண்ணுறது பார்த்தா ஒரு பெரியப்பா தாத்தா ஃபீலிங்கில் பிகேவ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு ஒரு நிறைய ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த விஷயத்தில் அவங்க பாதிக்கும் பொழுது அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்தால் அவங்க திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதாவது இப்போ 7வது அதிபதியோட ராகு கேது சேர்க்கை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதாவது அவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையில் அவங்களுக்குள்ள இருக்காது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள வந்து ஒரு குழப்பம், புரிதல் இல்லாத தன்மை அது அப்படின்னு தவறாகவே புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒய்ஃப் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வெளியே இருக்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு இனம் புரியாத பூசல் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. பிரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க காம்பினேஷன்ஸ்ல இருந்து பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் அவங்கள போய் கேட்டு பாருங்களேன், பெருசாக சண்டை எதுவுமே இருக்காது. காரணம் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறதும் ஒரு பாதிப்பு தான். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7க்குரியன் 8ல் போய் மறையிறது ஒரு விதத்தில் பாதிப்பு தான். அந்த தசை வரும்போது பிரிஞ்சிருவாங்க. இப்போ 7க்குரியர் வந்து குருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை போய் இப்போ ராகு தசை முடியும் போது கூட அடிச்சுட்டு பிடிச்சிட்டு கூட வாழ்ந்துக்குவாங்க. ஆனால் குரு தசை வரும்போது போய் மறைஞ்சிருவாங்க, பிரிவு ஏற்பட்டுரும். ஸோ பெண்களுக்கு வந்து 7க்குரியவனை போய் 8ல் மறையக்கூடாது, அப்புறம் நீசமாகக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ 7க்குரியவன் மட்டும் பெண்கள் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய டைவர்ஸு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் போகிறனால தான் இதுக்கு நாங்கள் ஐஸ்வர்ய யோகம்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு லைஃப் கோச்சில் வச்சுருக்கோம். அசோக் வந்து மீனாவை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா மீனாவை கல்யாணம் பண்ணனால தான் அசோக்குக்கு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க லைஃப்பில் யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா கலத்தர தோஷங்கிறது ஃபிக்ஸ்டு. மீனாவுக்கும் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் மரத்தை சுற்றி வர மாதிரி படத்தில் வர மாதிரில டூயட் படையில் லைஃப்பில் வாழ்ந்துட முடியாது. அவங்களும் இந்த பிரச்சனையை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ அவங்க 2 பேரும் இப்போ வராங்க, இப்போ என்கிட்ட வராங்க ஜாதகம் பார்க்கறக்கு அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையுமே கால் பண்ண சொல்லி பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணுங்கள், இல்லாட்டினா பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் இதுதான், இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ ஒரு 7ல் கேது இருக்குது, மனைவிக்கு வந்து நீங்கள் அது மருத்துவ செலவு பண்ணால் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்.
யாரை கல்யாணம் பண்ணாலும் ஆகும். இவளை கல்யாணம் பண்ணி தான் என்கிட்ட ஒருத்தர் வந்தார். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு 10 லட்ச ரூபா செலவு தான், எனக்கு மிச்சம் கல்யாணமே 1 வருஷம் தான் ஆகுது ஹாஸ்பிட்டலில். நீங்கள் செலவு பண்ணோங்கிறது உங்கள் கர்ம பதிவு. இந்த பொண்ணு இல்லாட்டினாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் பண்ணி இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும். பண்ணிட்டீங்க, உங்களுக்கு குடும்பம் வேணால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ இந்த புரிதலை புரிய வைக்கணும். இது இப்போ புரிய வச்சா மட்டும்தான். என்ன வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணி தான் ஏன்னா அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்கன்னு சொன்னால் எங்கே கூப்பிட்டு கேட்டாலும் இதுதான் பாதிப்பு. அது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இதில் இருக்கிற விஷயங்களை நமக்கு எப்படி வந்து அந்த தோஷத்தை இதில் எதனால் வருது அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அந்த காலத்துலலாம் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு வீட்டில் வந்து வாழ வெட்டினுங்கிற ஒரு மோசமான பேரில் இந்த சமுதாயம் அவங்களுக்கு வச்சுருக்கும். அப்போ இதே ஜென்ஸுக்கு என்ன வாழ வெட்டன்னா வைக்க முடியும், அவங்க உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சமுதாயத்தில் இன்னும் நம்ம எவ்வளோ வளர்ச்சியில் வந்திருந்தாலும் பெண்கள் திருமணமாகி பிரிஞ்சிருந்தா அவங்களை பார்க்கக்கூடிய பறவைகள் கம்மி தான். பட் அதுக்கு ஒரு காரணம் ஒரு ஆண் தாங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு பழமொழி இருக்குது, ஊராம்பளையை ஊட்டி வளர்த்த தாம்பளை தானே வளரும். அந்த ஊராம்பளைங்கிறது வந்த மனைவி நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா தாம்பளை போகிற இடத்துல நல்லாயிருக்கும். நம்ம வயசில் எல்லா ஆட்டமும் போட்டுட்டு முடிச்சுட்டு நம்ம புள்ள கஷ்டப்படாம பார்த்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ அதே மாதிரி தான் நான் இன்னொருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவும் வருத்தப்பட்டிருப்பாங்க. முற்பகல் செய் பிற்பகல் விளையோ அப்படிங்கிறது வந்த மனைவி நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளோட லைஃப்பில் நல்லாயிருக்கும். இது லேடிஸும் விட்டு கொடுத்து போகிற கட்டாயமும் இருக்கும், ஜென்ஸும் விட்டு கொடுத்து அந்த பரஸ்பர புரிதலோடு வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை எந்த கிரகமும் பாதிக்காது. அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். இப்போ 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருந்து இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ ராகு சுக்கிரன் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதான் அவங்களுக்கு ஒன்றுக்கும் 2 பட்ட அஃபிஷியல் அன்அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நிறைய இருக்கும். ராகு சுக்கிரன் காம்பினேஷன் அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா ராகுங்கிறது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்லா இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ராகு கெட்டு போயிருந்துச்சு, ராகுக்கு எது தோஷத்துக்குலாம் உட்பட்டு இருந்தாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை சிரமம் தான். கண்டிப்பாக. இப்போது எந்தெந்த பாவகத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்கிறத விட இப்போ நம்ம சொன்ன காம்பினேஷன்ஸ்லாம் வந்து எங்களை இருந்தால் ரொம்ப பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லக்னத்தில் இருந்தால் பாதிப்பு, அப்புறம் 2ஆம் குடும்பஸ்தானத்தில் இருந்தால் பாதிப்பு, 7ஆம் பாவத்தில் இருந்தால் பாதிப்பு. இந்த 3 காம்பினேஷன்ஸில் இருந்தால் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் நம்ம பேசிட்டு வந்தது. இதே மற்ற இடத்துல இருந்துச்சுன்னா அது யாரால பார்க்கப்படுது, கொஞ்சம் வீரியம் கம்மியாகும். இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சுக்கிரன் கேது இந்த காம்பினேஷன் இது 8ஆம் இடத்துல வந்து அது மறைவு ஸ்தானம் தானே, மறைஞ்சு போயிடுது இல்லை, அப்படி இருந்தால் அதுவும் பாதிப்பு தான் கொடுக்குமா? அது அவங்க எந்த லக்னம் அந்த எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க அது யார் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான். அங்கே இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்கள் கொஞ்சம் அதிகம் தான். இப்போ இந்த கலத்திர தோஷம் அப்படின்ற இந்த தோஷத்துக்கான ஒரு பரிகார ஸ்தலமோ அல்லது ஒரு கோவிலோ அப்படின்னா அது எங்கே, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கலத்திர ஸ்தானத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் திருச்செங்கோடு நம்ம சொன்ன மாதிரி திருச்செங்கோடு அங்கே போகலாம், அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அவங்களோட இதில் பிளானட்ஸில் எந்தெந்த பிளானட் ஆக்டிவேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி வந்து வெளி ஆளுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு பிரச்சனை கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு ½ டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரி வந்து நம்ம மனசு தான், சரிங்களா? அந்த மனசுக்குள்ளார நம்ம போட்டுக்கிட்டு நம்மளே வருத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிற முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். நம்மளுக்கு குடும்பம் வேணும்னா நம்ம விட்டு கொடுத்து போகணும். கோயிலுக்கே போகாட்டியும் பரவாயில்ல, எல்லாரும் இப்போ கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எல்லோரும் அந்த கோயிலுக்கு போக முடியுமானா முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து நம்மளுக்கு ஹிந்துக்களுக்கு கொடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நம்ம மிகப்பெரிய எதிரி நம்ம மனசு. ஃபஸ்ட்டு அந்த மனசு விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்பாங்க. அந்த மதிங்கிறது வந்து சந்திரங்கிறது மனசு. அதையும் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் குடும்பமாக உட்காந்து பேசி அதுக்குன்னு ஒரு டைம் சொல்லுவாங்க. வெளிநாட்டிலலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்து பண்ணுறாங்க. நம்ம எதிர்மறை எண்ணங்கள் நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு யாராச்சும் செஞ்சுருவாங்களா, ஏதோ பண்ணிடுவாங்களா. நம்ம அந்த கிருஷ்ணர் வந்து நம்ம அர்ஜுனன்கிட்ட வந்து அம்பை இருக்கும்போது அர்ஜுன் ஐயோ நானா வீசுறது அப்படின்னு அவர் கிருஷ்ணன் சொல்லுவார், அவர் ஆல்ரெடி அவர் செத்துட்டாரு, இது வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீ வீசினா போதும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம ஃபார்மாலிட்டிக்காக நம்மளே ஒரு எதிர்மறை அவன் எனக்கு அந்த துரோகம் பண்ணிடுவான், இங்கே பண்ணிடுவான், மனைவி அப்படி பண்ணிடுவாள் விட்டுட்டு போயிடுவாங்களோ, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம மனைவி நம்ம கணவன் இப்படி சேர்ந்துருந்தால் தான் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை கொடுக்க முடியுங்கிறது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் சிந்திச்சா இது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஒரு 2 குதிரை கட்டி ஒரு வண்டி போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 குதிரையுமே ஒரே மாதிரி யோசிக்கணும். ஒன்று மட்டும் குடும்பம் வேணும், ஒன்று குடும்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சிற்றின்பத்துக்காக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேரின்பமான குடும்பம் போயிடும். சிற்றின்பம் என்றைக்குமே நிலைக்காது, பேரின்பம் தான் நிலைக்கும். லக்னத்தில் ராகு கேது இருந்தாலும் நம்மளுக்கு தோஷம் தான், அதுவும் நம்மளுக்கு ஹெவியான தோஷம் தான் இருக்கும். அதுவும் கேதுவோட சந்திரனில் சேர்ந்துட்டா இன்னும் சிரமம் வந்தால்
அவங்க என்றைக்கா இருந்தாலும் மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதியாக நம்ம போயிடுவாங்க, இல்லற வாழ்க்கையிலேருந்து மீண்டும் வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறையா உண்டு. அதாவது மேம் இப்போ பொது வழக்கில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்றதுக்கான விளக்கமே இந்த காணொலியில் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த 7ஆம் இடம்ன்ற இந்த கலஸ்தர தானம், இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது. நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறைய பேருக்கு இது வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கு. நிறைய ஃபேமிலிஸில் நிறைய இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. அதனால என்ன மாதிரியான சிக்கல் இருந்து விடுபடுவதுக்கு என்ன மாதிரியான கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டாலே வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இந்த காணொலியை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கிடைச்சிடும். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க மேம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.